சாமானிய மனிதனுடைய மனம் என்னென்னவோ விரும்புது. வாயும் தயக்கமில்லாம அதை வெளிப்படையாக சொல்லிவிடுகிறது. ஆனா வைராக்கியம் வர மறுக்குதே. துயரம் வரும்போது இறைவனை நாடுகிறோம். உன்னை இல்லாம வேற யாரையும் நினைக்க மாட்டேன் என்று சபதம் எடுக்கிறோம். நீயே கதி என்று சரணடைகிறோம். ஆனா சொன்ன சொல்ல காக்கறதில்ல. துயர் நீங்கி மகிழ்ச்சி பெருகும்போது மகிழ்ச்சியில திளைத்து போகிறோம். உலக இன்பம் என்ற புதைக்குழியில விழுவதும் தெரிவதில்ல, மூழ்குவதும் உணர்வதில்ல. இங்கேயும் ஒரு தோழி சொன்ன சொல் மறந்து நித்திரையில இருக்காங்க. நோன்பு நோற்று இறைவனுக்கே பணி செய்திருப்பேன் என்று சொல்லியிருந்தாங்க. இறைவனுக்காக இல்லாவிட்டாலும் தன்னுடைய நலன் கருதி நோன்பு நோற்று சுவர்க்கம் புகுவேன் என்றெல்லாம் அலங்கார சொற்கள் சொன்னாலும் உறக்கம் அவளையும் மீறி ஆட்கொண்டு விட்டது. நோன்பு நோற்பது நமக்காக, நாம பக்தி செய்வதும் நம் நலனுக்காகவே. அவனை புகழ்ந்தாலும் இகழ்ந்தாலும் அதனால அவன் பாதிக்கப்படுவதே இல்லை. முகம் பார்க்கும் கண்ணாடி போன்றவன் அவன். நமது பிம்பத்தையே அவன் பிரதிபலிக்கிறான். நாம பணிந்தா அவன் செவிசாய்ப்பான். தோழி தூங்கிக் கொண்டிருப்பதால பாவை நோன்பு நோர்க்கும் மற்ற தோழிகளுடைய அழைப்பிற்கு பதில் பேசவில்லை. வாயிற்கதவையும் திறக்கல. அளவிட முடியாத பெரும் தூக்கத்தை உடையவளே, அந்த நாராயணன் ஸ்ரீராமனாக அவதரித்து கும்பகர்ணனை ஆட்கொண்ட போது கும்பகர்ணன் தன் தூக்கத்தை உன்னிடம் விட்டுவிட்டு போனானோ என்று கரிசனத்துடன் கிண்டலும் செய்கிறார்கள் ஆயர்குலப் பெண்கள். அழகிய ஆபரணத்தை போன்று பக்தர் குழாமுக்கு எழில் சேர்ப்பவளே என்று தோழியை புகழ்ந்து கூறி உறக்கம் தெளிந்து வந்து கதவை தாழ்த்திரவாய் என்று அழைக்கிறாங்க. கும்பகர்ணனை விஞ்சும் நம்முடைய தூக்கத்தை அந்த ஸ்ரீராமனே வீழ்த்தட்டும். பாசுரம் சொல்லி நிறைவு செய்வோம். ஆண்டாள் திருவடி சரணம். நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் நாற்றத் துழாய்முடி நாராயணன் நம்மால் ஓற்றப்பறை தரும் புண்ணியனால் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெரும் துயில்தான் தந்தானோ ஆற்றல் அனந்தல் உடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திரவேலோர் எம்பாவாய்.